கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை நீதிமொழி புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழியை உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டிருக்கிற நம்மளை கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு கூட பேசுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார் பாருங்க, ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கும். யாரெல்லாம் நம்ம இடத்துல உதவியாகட்டும், ஒரு காரியத்துல நமக்கு உதவி செய்யுங்க, இதுக்கு ஏதாவது எனக்கு பதில் கொடுங்க, ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி யாராவது நம்ம இடத்துல உதவி கேட்டாலோ நாம அதை தட்டி கழிக்காதபடி, இல்லைன்னு சொல்லாதபடி, தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைக, ஆண்டவர் கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டிருக்கிற பிள்ளைக, அவங்களுக்கு உதவி செய்யணுங்களா, நம்மளால முடிந்தது அவர்களுக்கு செய்யணுமா. அதனால ஆவியானவர் சொல்றார் பாருங்க, ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவர்களுக்கு வழியை உண்டாக்குறது மாத்திரமல்ல, பெரியோர்களுக்கு முன்பாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படி பெரியோர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுங்களா. ஏன்னா நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் இரக்கமுள்ளவர், அவர் தயை உள்ளவர், அவர் சாந்த குணம் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம யாருக்கு இல்லை என்று சொல்லக்கூடாதுங்களா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோட்டோரத்துல பாத்தீங்கன்னா தாய் தகப்பன்மார்கள் கஷ்டமான நிலைமையில ஆகாரம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துலயும் பார்த்தாலும் வாலிப பிள்ளைக்கு ஒவ்வொருத்தர் போய் அவங்களுக்கே தெரியாது, அவங்க சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறப்பா இந்தாங்கம்மா சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாம் கொடுக்கும் பொழுது அவங்க மனசும் குளிர்றதும் இல்லாம, அவங்களுடைய வயிறும் குளிர்றதும் இல்லாம, அவங்க சந்தோஷம் அந்த பிள்ளைகளை மனசார ஆசீர்வதிக்கிறாங்க. நீங்க நல்லா இருக்கணும் சாமி, நீங்க எங்க போனாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க மனதார ஆசீர்வதிக்கிறாங்க. அப்ப என்னாக அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு வழியை உண்டாக்குங்களா, எங்க போனாலும் ஜெயம் கிடைக்குங்களா, அவங்களுக்கு எங்க போனாலும் ஆசீர்வாதம் கிடைக்குங்களா. அதனால தேவ பிள்ளைக, ஆணுடைய பிள்ளைக, நம்ம இடத்துல உதவின்னு கேட்கிறப்போ என்னிடத்துல இல்லை என்று சொல்லாதபடி, நம்மளால முடிந்தது அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பெருகவும் செய்கிறார், ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார். ஏன்னா ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன், அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர். அதனால நம்மளை ஒவ்வொரு நாளும் பெருக செய்கிறார். அது 21ஆம் அதிகாரத்துல நீதிமொழி 21:14 வசனம், அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியிலுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். நம்ம ஆண்டோர் சமூகத்துல ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க நம்ம தெரியாம வலது கைக்கு தெரியாம இடது கைக்கு தெரியாம வலது கை நம்ம கொடுக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாய் நிறங்குமா. அது மேல் வசனம் சொல்றாரு, ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிடும் போது அந்த வார்த்தையை அடைத்துக் கொள்ளுங்களாம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நம்ம யாரெல்லாம் கூப்பிடும் பொழுது நம்ம காது அடைக்காதபடி இருக்கும்போது கர்த்தர் நம்மளை